பொய் பிரச்சாரம் பேசி அவதூறு பரப்பி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டா தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி விடலான்னு சில பேர் பகல் கனவு கண்டாங்க. முடக்கிறதுக்கு இது ஒன்றும் காசுக்காக ஆரம்பித்த கட்சி இல்லை. தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை அரசியல் சமூக மாற்றத்திற்காக மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உன்னத இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். அவருக்கு எதுக்கு தெரியுமா நேரம் இருக்கு? சினிமா பார்த்துட்டு விமர்சனம் சொல்றதுக்கு தான் நேரம் இருக்கு. கவலைப்படாதீங்க, 2026 நீங்கள் வீட்டில் உட்காந்து எவ்வளோ படம் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நம்ம சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். படித்து சொன்னடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்களான்னு. அது மாதிரி இப்போ நம்ம நேருவானன்ட்ட சொல்லலாம், அண்ணே படித்து சொன்னோமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் ஈடி உள்ளே வந்துடுச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து உங்கள் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி திராவிட இயக்க தலைவர்களை கொச்சப்படுத்தாதீங்க. நீங்கள் வேணா ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்குன்னு சொல்லிக்கோங்க, எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபா, பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணியிருக்காங்களா? ஒரு கட்சி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு கட்சி மாதம் 2000 ரூபான்னு சொல்கிறாங்க. இதுக்கு எங்கே முடிவு? மக்கள் நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இலவசங்கள் யார் யாருக்கு தேவையோ கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வது ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். செப்டம்பர் 27, 2025 நம் அரசியல் பயணத்தில் ஒரு துக்க நாள். 41 உயிர்களை, நம் சொந்தங்களை, நம் உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம். எவ்வளவு தேற்றினாலும், எவ்வளவுதான் நிவாரணம் வழங்கினாலும் அந்த இழப்பை நாம் ஈடு செய்ய முடியாது. இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்கள் தேவைகளை அனைத்தும் நான் பூர்த்தி செய்வேன் என்று தலைவர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த குடும்பங்களுக்கு பெரும் ஆறுதலாகவும் பெரும் நம்பிக்கை தருவதாகவும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் மக்களை உண்மையாக நேசிக்கும் ஒரே தலைவர் நம் வெற்றி தலைவர் அவர்கள். கரூர் நிகழ்வுக்கு பிறகு எவ்வளவோ சவால்கள், எவ்வளவோ தடைகள், பொய் பிரச்சாரம் பேசி அவதூறு பரப்பி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டா தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி விடலான்னு சில பேர் பகல் கனவு கண்டாங்க. முடக்கிறதுக்கு இது ஒன்றும் காசுக்காக ஆரம்பித்த கட்சி இல்லை. தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை அரசியல் சமூக மாற்றத்திற்காக மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உன்னத இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். ஒரு புறம் சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் உண்மை வெளியே வரும். இன்னொரு புறம் மறைந்த 41 உயிர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி என்று நான் கருதுவது என்னவென்றால், நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ, நாம் எந்த லட்சியத்திற்காக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அரசியல் பாதையில் இன்னும் அதிகமாக கொள்கைப்பற்றுடன், இன்னும் அதிக விவேகத்துடன், முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்வைத்து 2026 நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் ஒரு நேர்மையான நல்லாட்சி அமைவதே இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் நாம் செய்யும் உண்மையான அஞ்சலியாக நான் கருதுகிறேன். நிச்சயம் அதை நாம் செய்வோம். சரி,
கடந்த சில நாட்களாக நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பும் அமைஞ்சது. ஒன்று மட்டும் கிளியராக புரிஞ்சது என்னவென்னா, மக்கள் இந்த திமுக அரசு மேலே கடும் அதிருப்தியில் இருக்காங்க. நான் வெறும் அரசியலுக்காகலாம் சொல்லலை, உண்மையாலுமே அவங்க அதிருப்திக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு சட்டம் ஒழுங்கு. ஒரு அரசோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது தான். ஆனால் இப்போ திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை காவல் மரணங்கள். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இப்போ சமீபத்தில் நடந்த கோவை பாலியல் வன்கொடுமை எடுத்துக்கங்க. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது காவல்துறையில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நிர்வாக சீர்கேட்டின் ஒரு வெளிப்பாடு தான். அப்படி என்ன நிர்வாக சீர்கேடு? ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ காவல்துறைக்கு ரெகுலர் டிஜிபி இதுவரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணப்படலை. இது கூட பண்ணாமல் தமிழக முதல்வர், அதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்களுக்கு வேறு என்ன பெரிய வேலை என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்பற்றாமல் இதுவரைக்கும் ஒரு சில காவல் அதிகாரிகள் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு சிலர் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரணுங்கிறதுக்காகவோ திட்டமிட்டு இந்த ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறது தடைபட்டு இருக்கு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போ வேணாலும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு டிஜிபி இருக்கிறப்ப அவரால் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியும்? அதே மாதிரி எப்போ வேணாலும் அந்த டிஜிபி மாற்றப்படலாங்கிறப்ப அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படி அவருக்கு கட்டுப்படுவாங்க? இந்த அடிப்படை விஷயத்தை செய்ய கூட நம்ம முதல்வர் அவர்களுக்கு நேரம் இல்லை. அடுத்து இன்னொரு காரணம், இப்போ இந்த மாதிரி கொடுங்குற்றங்கள் செய்கிறதுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி துணிச்சல் வருது, எப்படி பயமின்மை வருது? நீங்கள் நல்லா யோசிக்கணும். எப்போ தெரியுமா குற்றங்கள் செய்ய பயம் வரும்? ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை தீர விசாரித்து அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை வச்சு நீதிமன்றத்தில் தண்டனை சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு பயம் வரும். ஆனால் இப்போ என்ன நடக்குது? அரசியல் பரபரப்புக்காக என்கவுண்டர்ஸ். முதல்வர் அவர்களே, என்கவுண்டர்ஸ்கள் நீதி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க தான் என்கவுண்டர்கள் வழி செய்யும். அடுத்து காவல்துறையில் இருக்கிற இன்னொரு முக்கிய சீர்கேடு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் இருக்கிற பணிச்சுமை. காவல்துறையில் எனக்கு தெரிந்து அரசு துறையில் காவலர்கள் மாதிரி அதிக பணிச்சுவை, அதிக புவர் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இருக்கிற வேறு எந்த துறையும் கிடையாது. காவல்துறையில் காலி பணியிடங்கள் மிக மிக அதிகம். அதனால் அவங்களுக்கு லீவும் கிடைக்கிறது இல்லை. இப்போ நைட்டு ரோந்து போங்கன்னு சொல்கிறீங்க. போதிய காவலர்கள் இருக்காங்களா? இப்போ சில்ட்ரன் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் CWCன்னு ஒரு தனி பிரிவு இருக்குது. அதுக்கு போதிய காவலர்கள் போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி எல்லா தனி பிரிவுக்கும் டைவர்ஷன் தான். மற்ற மாவட்டத்திலிருந்து இங்கே காவலர்களை பணியில் மாற்றுறாங்க. இதுதான் ஒட்டுமொத்த இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு ஒரே குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. முதல்வர் அவர்கள் இதெல்லாம் பண்ண நேரம் இல்லாமல் அவருக்கு எதுக்கு தெரியுமா நேரம் இருக்குது? சினிமா பார்த்துட்டு விமர்சனம் சொல்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது. கவலைப்படாதீங்க, 2026 நீங்கள் வீட்டில் உட்காந்து எவ்வளோ படம் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். சரி, சட்டம் ஒழுங்கு தான் சந்தி சிரிக்குதுன்னா எங்கள் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது? நான் சத்தியமாக சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஊழல் இப்போ தரை விரித்து ஆடுது. ஒன்றா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அதோட லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம அண்ணன் நேரு அவர்கள் துறையில் நடந்த தேர்வு முறைகேடு. ஐயா, பொறுக்க முடியல. ஊழல் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ வழிகள் இருக்குது. கான்ட்ராக்டில் அடிக்கிற கோடி கோடியாக அடிக்கிற கமிஷன் உங்களுக்கு பத்தலையா? படித்து
கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் தேர்வு எழுதி வேலைக்காக காத்துட்டு இருக்கிறப்ப அதில் கூடவா ஊழல் செய்யணும்? இப்போ சமீபத்தில் நம்ம சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். படித்து சொன்னடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்களான்னு. அது மாதிரி இப்போ நம்ம நேருவானன்ட்ட சொல்லலாம், அண்ணே படித்து சொன்னமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் இடி உள்ளே வந்துருச்சு. ஊழல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாமல் படித்த இளைஞர்கள் வாழ்க்கையில் இப்படி விளாட்றீங்க? கஷ்டப்பட்டு படித்து தோல்வி அடைகிறப்ப இருக்கிற வலியும் வேதனை எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 3 அட்டம்ப்டில் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி இளைஞரோட வாழ்க்கையை விளையாடாதீங்க. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறையில் இப்போ ஒரு புது சிஸ்டமை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டெண்டர்லேயும் யார் வேணாலும் பங்கெடுக்க முடியாது. அதுக்கு சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணிட்டாங்க, அந்த ஒப்பந்ததாரர் ஆய்வு பண்ணிட்டாங்கன்னு சம்பந்தப்பட்ட டிஇ இல்லைனா சிஇ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நான் கேட்குறேன், வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது? இல்லை நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அங்கே இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கா? எதுக்காக இந்த சிஸ்டம்? யாருக்கு டெண்டர் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. திமுக காரங்களை பற்றி சொல்லுவாங்கள்ல, திமுக காரனா சும்மா இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உண்மைதான். திமுக காரங்க விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிறவங்க. நம்ம சயின்டிஸ்ட் ஏவா வேலு அண்ணனும் அவங்க டீம் தான் இந்த சிஸ்டமை கண்டுபிடிச்சி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே வழக்கு, எஃப்ஐஆர் தான். ஒரு அரசு இயந்திரம் எவ்வளோ பலம் வாய்ந்தது, எவ்வளோ பெரியது. சின்ன சின்ன பசங்க சாதாரண ட்வீட் போட்டால் உடனே வழக்கு பதிவு செய்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணுறேன்னு மிரட்டுறீங்க. இது ஒரு ஆட்சிக்கு அழகாது. இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நடந்த கூட்டத்தில் பியூசிஎல் வழக்கறிஞர் அவர்கள் மேலே குண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் காவலர்கள் இருக்கிறப்பே அந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது ஜனநாயகமா? இதை பற்றி எந்த ஊடகமாவது கேள்வி கேட்குதா? போன அதிமுக ஆட்சியில் புதிய தலைமுறைங்கிற தொலைக்காட்சி 120 சம்திங் இருந்த அந்த அரசு கேபிளில் 400 சம்திங்கில் இருக்கிற பொசிஷனுக்கு மாத்திரப்ப சேவ் டிஎன் மீடியா அப்படின்னு குரல் கொடுத்தீங்களே, இப்போ ஏன் புதிய தலைமுறை சேனலை நீங்கள் பிளாக் பண்ணீங்க? புதிய தலைமுறை பாலிமர் சேனலை நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் பிளாக் பண்ணீங்க? அரசு கேபிள் துறை பிளாக் பண்ணுச்சு. பதில் சொல்லுங்க திரு ஸ்டாலின் அவர்களே. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து உங்கள் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி திராவிட இயக்க தலைவர்களை கொச்சப்படுத்தாதீங்க. நீங்கள் வேணா ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்குன்னு சொல்லிக்கோங்க, எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. இப்போ திமுக ஆட்சியோட சாதனைனா அவங்க எதை சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறது ஒன்று தான். சிஎம் போனாலும் சரி, டெப்டி சிஎம் போனாலும் சரி, எந்த மினிஸ்டர் எம்எல்ஏ எந்த கூட்டத்துக்கு போனாலும், அம்மா உங்களுக்கு 1000 ரூபா வருதா, அம்மா உங்களுக்கு கிடைக்குதா, வரலன்னா சூப்பர், இதுதான் திராவிட மாடல் ஆட்சிம்பாங்க. வரலையா பேர் கொடுங்கம்மா, சரி பண்ணிடுறோன்னு. இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபா, பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணியிருக்காங்களா? இது ஏதோ திமுக அவங்க கட்சி சார்பாக அவங்க நிதியிலிருந்து அவங்க திமுக கோடியாக வச்சுருக்காங்களா, அவங்க அறக்கட்டளையில் அந்த பணத்திலேருந்து கொடுத்தா நீங்கள் போய் அது பெருமையாக நீங்கள் சொல்லிக்கலாம். அரசு வரி பணத்தில் நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டோம் இலவசங்களை கொடுத்துட்டோன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமாக உங்களுக்கே அழகா இருக்காது? ஒரு கட்சி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு கட்சி மாதம் 2000 ரூபான்னு சொல்கிறாங்க. இதுக்கு எங்கே முடிவு?
இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் அப்போ அரசாங்கமே 10,000 ரூபாய் அவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. மக்கள் நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இலவசங்கள் யார் யாருக்கு தேவையோ கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வது ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். இதற்கு ஒரு தீர்வு என்ன? இலவசங்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கலாம். அந்த ஆணையத்தில் முதலமைச்சரும் இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கலாம். அவர்கள் இருவரும் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை கருத்தில் கொண்டு, அதே சமயம் மாநிலத்தின் நிதி வலிமையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போதிய நிதி உதவியை அளிக்கலாம். இதை வைத்து தயவு செய்து அரசியல் படுத்தி உதவி பெறும் மக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். திமுகவின் அவல ஆட்சி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம பாசிச பாஜக. ஏன் பாசிசம்னு சொல்கிறேன்னா, தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டுமே ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் எப்போ முழுமை பெறும்னா, ஜனநாயக அமைப்புகள், அதாவது டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுற தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஊடகம், சிபிஐ போன்ற அமைப்புகள் தன்னாட்சியுடன் செயல்பட வேண்டும். ஆனால் அந்த சூழல் இப்பொழுது இருக்கிறதா? இப்போ தேர்தல் ஆணையம் சார் அப்படிங்கிற தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கேம் ஒரு மேட்ச் விளாட்றப்ப அந்த ரெஃபரி நடுநிலையாளராக இருந்தால் மட்டும்தான் நம்மளும் ஆடி நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். ஆனால் இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் ஒன்றியத்தில் ஆளும் ஆட்சியாளர்கள் மட்டுமே நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ எப்படி அவங்க எடுக்கும் முயற்சிகளின் மீது நமக்கு நம்பிக்கை வரும்? கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இல்லை என்பதுதான், தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பீகாரில் 65 லட்சத்திற்கு மேலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஒரு குறிப்பிடும்படி ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் ஆஃப் பீகார் பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் குடியுரிமை வழங்கப்படுமா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் உரிய பதில் அளிக்கவே இல்லை. இதெல்லாம் அளிக்காமல் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தீவிர வாக்காளர் திருத்தம் கொண்டு வருது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இது பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஒரு பெரிய பேட்டர்ன். இப்போ 2014 பிஜேபி அரசு வந்தவுடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, டிமானிட்டைசேஷன், யூனிஃபார்ம் சிவில் கோட், சிஏஏ, ஹிஜாப், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அப்புறம் இப்போ இந்த சார், இந்த மாதிரி மக்களை கொதி நிலையிலேயே வச்சிருக்கிறதுலாம் பாஜக ஆர்எஸ்எஸோட அவங்களோட செயல் திட்டம். மக்களை சிந்திக்க விடாமல் எப்போவுமே ஒரு எமோஷ்னலான சார்ஜ் ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க. இதனால தான் நாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மீண்டும் நம்ம தவறான வேட்பாளர் நாம் தேர்ந்தெடுத்து நமக்கே நாம் இந்த மாதிரி மோசமான ஆட்சியாளர்களிடம் நாம் சிக்கிக்கொள்கிறோம். இதற்கெல்லாம் என்ன தீர்வு? தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது. தமிழக மக்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவில் அரசு மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதில்ல, தெரியுமா? கம்ப்யூட்டர் பில் கொடுப்பாங்க, மீதி சேஞ்சை கொடுத்துருவாங்க. அதோட ஒன்று முக்கியமான விஷயம், கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதில்ல. தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு தொகுதிக்கு 30 கோடி 40 கோடி செலவு செய்து ஒருத்தர் வெற்றி பெற்றால் நிச்சயம் அவர்களால் நல்லாட்சி தர முடியாது. தயவு செய்து அதனால் மக்களே, நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக 2026 நம் வெற்றித் தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.